ஃபைல் நம்பர் 1 யாரெல்லாம் இந்த ப்ளூ கலர் கிறிஸ்டல செலக்ட் பண்ணீங்களோ உங்களுக்கான ஏஞ்சல் மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபைல் நம்பர் 1 உங்களுக்கான ஏஞ்சல் மெசேஜ். உங்களுக்கு ஏஞ்சல்ஸ் தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, உங்களுக்கு இப்போ சமீப காலத்துல ஏதாவது சில வாய்ப்புகள் தவற விட்டுருந்தீங்கன்னா, சில இடங்கள்ல நோன்னு ஒரு ஆன்சர் வந்திருந்ததுன்னா, இதற்காக உங்களுடைய பயணத்தை ஸ்டாப் பண்ணாதீங்க. உங்களுடைய இலக்கை நோக்கி போகிறத ஸ்டாப் பண்ண வேண்டாம். அதை நோக்கி நீங்க பயணம் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அதற்கான ஆக்ஷன்ஸ், அதுக்கான முயற்சிகள் நீங்க செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா இந்த இடத்துல நோன்னு ஒரு ஆன்சர் வந்தா பரவாயில்ல, அதை விட ஒரு பெஸ்டான பெட்டரான இடத்துல இருந்து உங்களுக்கு வாய்ப்பு வர இருக்கு. ஸோ அதே மாதிரி இப்போ நீங்க எந்த விதமான விஷயங்களை இழந்திருந்தாலும், பொருளை இழந்திருந்தாலும் கூட நீங்க செய்யக்கூடிய காரியங்கள் செயல்கள்ல ஒரு தடை நீங்க போட தேவையில்லை. உங்களுக்கு இப்ப இருக்கிற டைம்க்கு இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தாலும், நோன்ற ஒரு ஆன்சர் கிடைச்சிருந்தாலும், சில நபர்கள் கிட்டயோ சில சுச்சுவேஷன்லயோ அந்த மாதிரி உங்களுக்கு ஃபேவர் இல்லாத விஷயங்கள் நடந்திருந்தாலுமே, ஆனா உங்களுடைய தேடல்கள், உங்களுடைய முயற்சிகளை இன்னும் தீவிரப்படுத்தணும். அதை ஸ்டாப் பண்ணக்கூடாது. ஏன்னா அது ஏன் உங்களுக்கு அந்த நோ ஆயிருக்குன்னா, உண்மையாவே உங்களுக்கு பெரிய ஒரு நல்ல விஷயங்கள் நீங்க எதிர்பார்த்தது வேற, ஆனா உங்களுக்கு கிடைக்கிறது அதை விட பெஸ்டா பெட்டரா கிடைக்கணும்னு இருக்கு. ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு விஷயத்த கொடுக்கணும்னு இருக்காங்க. அதுக்காக தான் இந்த நீங்க ஆசைப்பட்ட இந்த சின்ன விஷயங்கள் இல்லை அப்படின்ற ஒரு ஆன்சர் உங்களுக்கு வந்திருக்கு. அதர் மாதிரியான ஒரு கன்ஃபர்மேஷன் இப்போ ரீசெண்ட் டைம்ல கிடைச்சிருக்கு. ஸோ உங்களுக்கு நிச்சயமா நீங்க ஸ்டாப் பண்ணாம உங்களோட இலக்கை நோக்கி நீங்க முயற்சி செஞ்சீங்கன்னா, உங்களுக்கு பெஸ்டான பெட்டரான ஒரு விஷயங்கள், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும். அது கூடிய விரைவிலேயே உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றது தான் ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜா இருக்கு. அப்ப நோன்ற எந்த ஒரு வார்த்தையை நீங்க கன்ஃபர்மேஷனா எடுத்துட்டாலும், உங்களுக்கு கன்ஃபர்மேஷனா வந்தாலும் இல்ல ஆன்சரா வந்தாலும் அதுக்காக தயங்காதீங்க. அதுக்காக உங்களுடைய வேலைகளை ஸ்டாப் பண்ணாதீங்க. டூ யுவர் ஒர்க் ப்ராப்பர்லி. உங்களோட வேலைகளை தொடர்ந்து ப்ராப்பரா பெர்ஃபெக்ஷனா செஞ்சுக்கிட்டே இருங்க. உங்களுக்கு பெஸ்டான ஒரு விஷயம் காத்துட்டு இருக்குன்றது ஏஞ்சல்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு மெசேஜ் அண்ட் அட்வைஸா இருக்கு. ஃபைல் நம்பர் 1 உங்களுக்கான ஏஞ்சல் மெசேஜ் பார்த்தோம். நீங்க கமெண்ட் செக்ஷன்ல தேங்க்ஸ் டு ஏஞ்சல்ஸ் அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக் அண்ட் உங்களுடைய வேண்டுதல்களை தாராளமா கமெண்ட் பண்ணுங்க.